ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு சுவையான குல்ஃபி பண்ண போகிறோம். நம்ம கருப்பு கவுனி அரிசியோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அதனோட கருப்பு நிறம் தான். இந்த கருப்பு நிறத்திற்கு காரணம் எது? ஆந்தோசைனின் என்னும் நிறமி. இந்த ஆந்தோசைனின் என்னும் நிறமி வேறு எதுலலாம் இருக்குதுன்னு நினச்சிங்களா? நம்மளுடைய கத்திரிக்காய், வயலட் கலரில் உள்ள முட்டைக்கோஸ், திராட்சை வகைகள், கருப்பு பீன்ஸ் போன்றவற்றெல்லாம் கூட இருக்குது. இந்த ஆந்தோசைனின் என்ன செய்யும்னு பார்த்தீங்களா? நம்மளுடைய இதயம், மூளை, இரத்த குழாய்களின் செயல்பாடுகளை மேம்படுத்தும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அப்படி தானங்க? இதில் விட்டமின் இ நிறைஞ்சிருக்கனால நம்மளுடைய கண் மற்றும் சரும நலத்திற்கு சிறந்தது. ஆன்டி-ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குங்க நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசியில். இது நம்மளுடைய நீரிழிவு நோய், புற்றுநோய், இதய நோய்கள் மற்றும் எடை அதிகரிக்காமல் நம்மளை காக்க உதவுங்க. இப்போது கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனியை ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியாக ஊற்றி அதிலேயே ஊறியிருக்கு. 12 மணி நேரம் ஊறணும். இப்போது நல்லா கழுவி அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறிடுச்சு, 12 மணி நேரம் ஆச்சு. இப்போ அது எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ கருப்பு கவுனி, ஒரு டம்ளர் நான் ஒரு 250 ml எடுத்திருக்கேன்னா அதில் டபுள் மடங்குக்கு மேலே பால் எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் மெஷர்மெண்ட்டு 500 ml எடுத்திருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையான பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள். சீனி அவாய்ட் பண்ணுவோம். வித்தியாசமாக நம்மளோட ஐஸ்கிரீம் சீனின்னு செய்யாமல் பனங்கற்கண்டில் செய்வோம். ரொம்ப சுவையாக தான் இருக்கும். இதை நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம சுவையை பற்றி பேசுகிறது? ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது அதற்கு நம்ம ஐஸ்கிரீம்னால கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படுது. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பு கவுனியை நம்ம கொஞ்சோண்டி தான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கவுனியை அரைக்கிறதுக்கு பால் ஊற்றியே அரைச்சிக்கோங்க, தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எப்படி க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு. இப்படி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு பசுமாட்டு பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. அதிலேயே செய்யுங்க. அது இல்லைனா மட்டும் வேறு ஆப்ஷனுக்கு போங்க. நாட்டு பசுமாட்டு பால் 1/2 லிட்டர் இப்போ பாதியாக ரெடியூஸ் ஆகணும். நம்ம கைவிடாமல் அதை நல்லா ஆடை பிரியாமல் பார்த்துக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது பாதியாக ரெடியூஸ் ஆகட்டும். நல்லா பாதியாக வற்றணும் சுண்டை. நம்ம 500 ml எடுத்தால் 250 ml மாறணும். அது வரையும் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஆடை மேலே சேர்ந்துட்டே இருக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எப்படி வற்றி வருதுன்னு பார்க்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா வற்றிடுச்சு. நம்ம இந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டே இருங்க, கட்டி பிடிச்சிரும். நல்லா சிம்மில் வச்சு அப்படியே க்ரீமி பதமாக நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த அரிசி நல்லா வேகணும். நல்லா கிண்டி விட்டே இருங்க, கண்டிப்பாக அடிப்பிடிக்கும், எங்கேயும் போயிடக்கூடாது. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி பதமாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறமா எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு விப்பர் பட்டனில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இந்த பால் எனக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நான் 1/2 லிட்டர் எடுத்தேன். நீங்கள் உங்களோட பால் தண்ணியாக இருந்தால் 1 லிட்டர் கூட எடுத்து நல்லா காய்ச்சி கட்டியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேஸ்ட் ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் ஒரு கெட்டியான பால் ஊற்றி அரைங்க. கொஞ்சம் தோசை மாவு பதம், அதாவது இட்லி மாவு பதமும் இல்லாமல், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் லிக்யூடாக, செமி லிக்யூடாக இருக்கட்டும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கப்பு இருந்தாலும் சரி, இல்லைன்னா சின்ன குட்டி கப்பு இந்த டம்ளர்ஸ் இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும், ஐஸ் ஸ்டிக் கிடைக்கும், அதை சென்டராக ப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைகளுக்கு
இந்த அரிசியை பழக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த விதத்தில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. வேறு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஸ்வீட்டுக்கு நல்லா செட் ஆகும். மெயினாக அந்த ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதில் நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப ஹெல்த்தி. நம்ம நாட்டு பசு மாட்டு பால் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஏர் டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கூப் மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சு, நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட கருப்பு கவுனியில் சூப்பரான குல்ஃபி ரெடியாக இருக்குது. இப்போ மற்ற இதையும் எடுத்துக்கலாம். கருப்பு கவுனியில் இப்படி சுவையான குல்ஃபி செய்யலான்னு கற்றுக்கிட்டிங்களா? என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.